எதுக்கு இப்ப நீ இப்படி அழுகுற? என்ன ஆச்சு? ஏங்க, நம்ம பொண்ணு ஸ்ரீ இருக்கால்லங்க. ஆமா, அவ எங்க? இங்கதானே இருக்கா? இல்லங்க, அவங்க இருக்கானுங்களே இந்த பொறுக்கி பசங்க, அவனுங்க வீடு வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க ஸ்ரீய. என்ன சொல்ற? வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டாங்களா? தெரியல, நீங்க என்ன நம்பவே மாட்டீங்க. நான் உண்மையை தாங்க சொல்றேன். வீடு வந்து ஸ்ரீய வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போயிட்டாங்க. ஸ்ரீ இங்கதான் இருப்பேன்னு சொன்னா, தெரியுமா? என்ன வலுக்கட்டாயமா எடுத்துட்டு போனாங்களா? லட்சுமி, ஒழுங்காதான் சொல்றியா இல்ல நீயா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கியா? நான் என்னடி சொல்ல போறேன், என்ன நம்புங்க. நிஜமா தான் சொல்றேன். ஸ்ரீ இங்கதான் இருப்பேன்னு சொன்னா, தெரியுமா? என் கூட தான் இருப்பேன்னு சொன்னா. ஆனா அவனுங்க சொல்ல கேட்காம இழுத்துட்டு போயிட்டாங்கங்க. என்ன சொல்ற? ஸ்ரீ விருப்பம் இருந்தா போனாளா? ஆமாங்க, நான் உண்மையை தாங்க சொல்றேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் ஸ்ரீயை பார்க்கலான்ட்டு அங்க போனேங்க. என்ன ரொம்ப அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. என்ன? உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்களா? ஆமா, ஸ்ரீ என்னானா? ஏங்க, என்ன ஸ்ரீ பார்க்கவே விடலங்க. அவளை ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. என்ன ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க அவனுங்க? நான் கூட ஏதோ நல்ல பசங்க நல்லா இருப்பானுங்கன்னு நினைச்சேன். என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க? ஆமாங்க, எப்படியாச்சும் ஸ்ரீயை காப்பாத்தி கூட்டிட்டு வரணுங்க. என்னால முடியல. சரி சரி, நீ அழுவாத, நான் பாத்துக்கிறேன். இங்க இருந்து எடுத்துட்டு போகல. அம்மா, எனக்கு அங்க போக பிடிக்கலமா, நான் இங்கே இருக்கமா தான் தெரியுமா சொன்னாங்க. பாவங்க ஸ்ரீ, எனக்கு பயமா இருக்குங்க. என்ன பண்றதுனே தெரியல. அதனால தான் நானே போய் அவங்கள பார்த்து பேசி ஸ்ரீயை கூட்டலான்ட்டு போனுங்க. அந்த அந்த விக்கி இருக்கானுங்க, அவன் என்ன அடிச்சிருவானாங்க. என்ன இன்னும் அடிப்பானாமா? அடிக்கிறதுக்கு கையின்னு ஒண்ணு இருந்தாதானே? என் பொண்ணு பார்க்கணும்னா முடியாதாங்க. இனிமே அந்த பக்கமே போக கூடாதான். அந்த பக்கமும் வரக்கூடாதான். ஸ்ரீ மூஞ்சில முழிக்கவும் கூடாதான். அது சொல்றதுக்கு அவன் யாரு? நம்ம வீட்டு பொண்ணு, நாம எப்ப வேணாலும் போய் பார்க்கலாம். நானும் நீங்க வர வரைக்கும் பொறுத்து இருந்து பார்க்கலாம்னு தாங்க நினைச்சேன். என்னால முடியல. ஸ்ரீ பாவம் என்ன கஷ்டப்படுறாளோ ஏது பண்றாளோன்ட்டு பயத்துல தாங்க இன்னைக்கு போனேன். அதுக்கு அந்த பேச்சு பேசுறாங்க. எல்லாரும் சேர்ந்து பேசுறாங்க. என்ன சொல்ற? இந்த விக்கியும் அவன் கூட இருப்பானே சக்தி, அவங்க ரெண்டு பேருமே பேசுறாங்க. மரியாதை கெட்டுன்றானுங்க, அறிவு இல்லைன்றாங்க, என்னென்னோ சொல்றாங்க. வயசு கூட மரியாதை கொடுக்க மாட்டானுங்க. என்ன பசங்க அவங்களாம்? அவங்களுக்கு இருக்கு பாரு. எனக்கு வேணாங்க, நீங்க போய் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏய், என்ன லட்சுமி சொல்லிட்டு இருக்க? நம்ம பொண்ணை கூட்டு போய் வச்சுக்கிட்டது இல்லாம அவளை பார்க்க போன உடனே இவ்வளவு அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்கானுங்க. சும்மா இருக்க சொல்றியா என்ன? அதெல்லாம் என்னால முடியாது. நீ வேணா பாரு, நான் வரக்குள்ள நம்ம பொண்ணோட தான் வரணும் இல்லையான்னு. ஏங்க, அது மட்டும் இல்லைங்க, யாரோ ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்து வச்சிருக்கானுங்க. அந்த பொண்ணு யாருன்னு கேட்டதுக்கு அப்படி திட்டுறாங்க. என்ன சொல்ற? எந்த பொண்ணு? தெரியலங்க, யாரோ ஒரு பொண்ணு புதுசா இருக்கா. அதான் அவளும் அவ ட்ரெஸ்ஸும். அந்த பயத்துல தாங்க நான் ஸ்ரீ எப்பயே கூட்டு போவேன்னு சொன்னேன். அதுக்கு என்னென்னவோ சொல்றாங்கங்க. அந்த பொண்ணு எதுக்கு கூட தங்க வச்சுட்டு இருக்கானுங்க? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பாத்தீங்களா, நீங்களும் இப்படித்தானே சொல்றீங்க. அதே தாங்க நானும் கேட்டேன். நான் இருந்தா தப்பு பண்றேன்னா இல்லைன்னு சொல்லல. ஸ்ரீ வந்து அவங்க கூட வாழக்கூடாதுன்னு நினைச்சிருந்தாங்க. அதுக்காக இப்படி இல்லாமங்க பண்ணுவாங்க. யாராச்சும் பார்த்து என்னங்க நினைப்பாங்க? நம்ம இல்ல நம்ம பொண்ணை சும்மா வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை தான் கூட வச்சிருக்கான்னு நினைக்க மாட்டாங்களா? சரி இரு, நீ அழுவாத. எது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நானே போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரியா? சரிங்க, எப்படியாச்சும் ஸ்ரீயை கூட்டு வந்துருங்க. அவங்க என்னென்னவோ சொல்லி உங்களை ஏமாத்துவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க, தயவு செஞ்சு கூட்டிட்டு வாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நீ தேவையெல்லாம் போட்டு அழுதுகிட்டு உன் உடம்புக்கு எடுத்துட்டுக்காக. அம்மா, அந்த அஜய்ங்க? அவனாங்க, எங்கேயோ போனாங்கன்னு தெரியல. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ நீ இங்கே இரு, ரெஸ்ட் எடு. சரியா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. அவனுங்கள வரக்குள்ள பாரு, ஸ்ரீயோட தான் வருவேன் நான். என்ன தைரியம் தான் என் பொண்ணை அடைச்சு வைப்பானுங்க. அதுவும் இல்லாம கேட்க போனதுக்கு என் பொண்ணாட்டி அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்கானுங்க. இன்னைக்கு அவனுங்களை சும்மா விட்றதா இல்ல. அப்பாடி, நான் சொன்னதை நம்பிட்டாரு. கண்டிப்பா அவளை கூட்டு வந்துருவாரு. வந்ததும் அஜிக்கும் அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதான். எத்தனை நாளைக்கு தான் நாம பொறுத்து போறது? என்னைய அசிங்கப்பட்டு அனுப்புனீங்க. இப்ப பாருங்கடா, நீங்களே தன்னால ஸ்ரீ அவர்கிட்ட கொடுக்குறீங்களா இல்லையானு. இனிமே விக்கி, உன்னால என் பொண்ணை பார்க்கவே முடியாது. இதான் கடைசி. எங்க போனா இவன்? ஆபீஸ்ல இல்லாம இன்னைக்கு வரட்டும் இருக்கு. எல்லாம் என்ன நினைச்சு பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல. டேய் மச்சான், எப்படா வந்த? என்ன வந்துட்டு ஒரு போன் கூட இல்ல? எப்படி போச்சு எல்லாம்? வந்துட்டியா? ஏண்டா, என்னடாச்சு? ஏண்டா, என்ன தைரியம் தான் என் பொண்ணு வீட்டு பொண்ணு தூக்கிட்டு போயிருப்பானுங்க உன் பசங்க. டேய், என்னடா வளர்ற? அப்படிலாம் இல்லடா. பாய் மூட்றா. டேய் மச்சான், என்னடா ஆச்சு உனக்கு? இந்த பாரு, இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. டேய், என்னடா ஆச்சு? டேய் ராஜேஷ், இங்க பாருடா, நீ பண்றது ஒண்ணு கூட சரியில்லை சொல்லிட்டேன். ஒழுங்கா என் பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சு சொல்லு. இல்ல என்ன பண்ணுவேன், என்ன நடக்குமே தெரியாது சொல்லிட்டேன். டேய், என்னடா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? எல்லாம் உன் பசங்க பண்ணி வச்சுக்க லட்சணத்துக்கு தான் இப்படி பேசுறான். அவனுக்கு என்னடா பண்ணானுங்க? என்ன பண்ணல? என்னடா பண்ணல?
என்ன தைரியம் தான் என் வீடு புகுந்து என்னோட பொண்ணு கடத்திட்டு போயிருப்பானுங்க. மச்சான் நீ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுறடா. வாயை மூடு, எல்லாம் எனக்கு தெரியும். இப்ப எனக்கு என் பொண்ணு வேணும். ஒழுங்கா கூப்பிட்டு வந்து இந்த விட சொல்ற. இல்ல டேய் நான் சொல்றது கேளுடா. போது நிறுத்து. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாம்? ஏதோ என் பொண்ணு ஆசைப்பட்டான்னா கட்டி கொடுத்தேன். அவ ஆசைப்படலினா நான் என் உன் பையனுக்கு என்னோட பொண்ணை கட்டி கொடுக்க போறேன். டேய் வேணாண்டா. என்ன வேண்டாம்? உங்களை நம்பி தானே அவளை கட்டி கொடுத்தேன். டேய் நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு என் பொண்ணு வேணும், அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும். இப்போ உடனே போன் பண்ணி வர சொல்றியா இல்லையா? ஏ மச்சான் நீ பண்றது எனக்கு எதுவுமே புரியலடா. என்னடா ஆச்சு உனக்கு? இத பாரு, என் பொண்ணு விருப்பம் இல்லாம தான் அவங்க கூட போயிருக்கா. ஒழுங்கா போன் பண்ணி வர சொல்லுடா. இல்ல என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுமா நானு? இதோ என் ஃப்ரெண்டாச்சு என்ன நான் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். இல்ல நேரம் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருப்பேன். இப்போ எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுற? என்ன யார் என்ன சொன்னாங்க உன்கிட்ட? இங்க பாரு, என் பொண்டாட்டி இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்கா. அதுக்கு என்ன அவங்க சரி என் பொண்டாட்டி 1000 தப்பு பண்ணவதான் இல்லைன்னு நான் சொல்லல, பிரிக்கணும்னு நினைச்சவதான். அதுக்காக வீட்டுக்கு போறவங்க எப்படிதான் அசிங்கப்படுத்தி அனுப்புவாங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க எல்லாம்? என்ன பெரிய இவனுங்களா? பிசினஸ் ஏதோ பண்ண தெரிஞ்சுட்டா பெரிய இவனுங்களா? என்னடா சொல்ற? தங்கச்சி அங்க போனாங்களா? ஆமா, என் பொண்ணை பார்க்கறதுக்காக போயிருக்கா. டேய் இது இதுக்கும் அவனுங்கிட்ட கேட்டு பார்க்கலாம்டா. இது உன் பிள்ளைங்கிட்டயா? அவனுங்களா பெரிய ஒழுங்கோ மாதிரி பேசிட்டு இருக்காத. டேய் வேணாண்டா, நீ தப்பா பேசிட்டு இருக்க. அவனுங்க ரொம்ப நல்லவனுங்க தான். யாரு? அப்புறம் என்னத்துக்குள்ள எவ்வளவு கூட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு இருக்கானுங்களா? என்னடா சொல்ற? பாரு, அவனுங்க என்ன பண்றாங்கன்னு உனக்கே தெரியல. அப்படி எப்படி உனக்கு தெரிஞ்சிருக்கும் அவனுங்களை பத்தி? இல்லடா நீங்க தான் தப்பா புரிஞ்சு பேசுறீங்களா? நான்லாம் ஒண்ணுத்தையும் தப்பா புரிஞ்சுட்டு பேசல, இதுதான் உண்மை. டேய் மச்சான் எதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்டா, அவசரப்படாதடா. இங்க பாரு, உன் பசங்க ஒருத்தவங்களோட ஒழுக்கம் சரியில்லை. ஒழுங்கா சொல்லி வை. எனக்கு இப்ப ஸ்ரீ வேணும். நீ போன் பண்றியா இல்ல நானே ஆக்ஷன் எடுத்துக்கணும்? என்ன பண்ற? முடிவு என்ன? ஏய் பசங்க அப்படி பண்ண மாட்டானுங்கடா, உனக்கே தெரியும். உன்கிட்ட நல்லா தானே பேசுறானுங்க. ஆமாண்டா, நல்லா பேசுறானுங்க, எல்லாத்தையும் பொறுப்பா பண்றானுங்கன்னு தான் நானும் நினைச்சேன். இதுக்கப்புறம் தானே தெரியுது அவனுங்க எப்படியாப்பட்டவனுங்கன்னு. டேய் நீ ஏதோ ஒரு நாள் யாரோ சொல்றதை வச்சு பேசிட்டு இருக்க. நான் ஒன்னும் யாரோ சொல்றது கேட்கல, என் பொண்டாட்டி சொல்லிதான் நான் கேட்டேன். சரியா? சரிடா, எப்படியே இருந்துட்டு போகுது. எதுக்கு வீட்டுக்கு வரவங்க அசிங்கப்படுத்தி அனுப்பணும்? இனிமே வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீயை பார்க்கறதுக்கு. அவனுங்க யாரா முடிவு எடுக்கிறதுக்கு? என் பொண்டாட்டி, இது என் பொண்ணு, போவான் பார்க்கறதுக்கு போவான். இங்க பாடுறா, நீ இப்ப சொல்றது வேணா எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா ஸ்ரீ விருப்பப்பட்டு தான் வந்தா. என்ன சொல்ற? உனக்கு தெரியுமா? இன்னும் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசுற. டேய் நிறுத்து, நான் பக்கத்துல இருந்து பார்த்ததுனாலதான் சொல்றேன். என்னடா பாக்குற? உனக்கெல்லாம் நான் சொன்னா புரியாது, நேர்ல கூட்டு போய் காட்டினாதான் புரியும். நீ சொன்ன இல்ல இழுத்துட்டு வந்துட்டாங்கன்னு, அப்ப நானும் அவங்க கூட தான் இருந்தேன். போய் உன் ஒய்ஃப் கிட்ட கேட்டுட்டு அவளை நாங்க கூட்டிட்டு தான் வந்தோம். சரியா? வா என் கூட. உனக்கு அவ்வளவு டவுட்டா இருந்துச்சுன்னா என் கூட வா. டேய் நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்துச்சு, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுடா மச்சான். டேய் அப்படி நீ சொல்றது உண்மையா இருந்தா என்ன வேணா பண்ணிக்கூடா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வா போலாம். உண்மையதான் சொல்றியா? ஆமாண்டா, நீ என்ன சொன்னாலும் சரி நான் செய்யறேன். நீ அந்த கம்பெனியை விட்டு போக சொன்னா கூட சரி நான் செய்யறேன்டா. நீ வா. சரிப்பா, என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆங்கி இருக்கட்டும், உன் குடும்பத்தையே நான் சும்மா விட மாட்டேன்டா. இங்க பாரு மச்சான், நீ உன் பொண்ணு அதுக்கு பசத்துல பேசுறதெல்லாம் எனக்கு புரியுது. அதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்காத. அதனாலதான் உனக்கு நிரூபிக்கணும்னு உனக்கு கூப்பிட்டு இருக்கேன். அதை விட்டு எதுவும் பேசாம வா. சரிப்பா போலாம். டேய் அவனை எப்படிடா தேடி கண்டுபிடிக்கிறது? ஒருவேளை அவனே இவளை விட்டு ஓடி இருந்தா? டேய் இதெல்லாம் தேவையில்லாத வேலை மச்சான். இப்போ வந்து இவ்வளோ வீட்டை விட்டு தரத்துக்காக அவனை தேட போறீங்களா? டேய் வேணாண்டா, இதெல்லாம் எனக்கு என்னவோ வேணான்னு தான் தோணுது. அப்ப எப்படிடா நம்ம ராக்கி கிட்ட நிரூபிக்கிறது? யோசிச்சு தான்டா கொஞ்சம் முடிவு எடுக்கணும். சரிடா, நாங்க ஆஃபீஸ் போயிட்டு வரோம், நீங்க இங்க வந்து பாத்துக்கோங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வர போறீங்க, அதுக்கு இப்பயே போகணுமா? இல்ல மச்சான், அவனுங்களே ஏதோ மீட்டிங்ல பிஸியா இருக்கானுங்க. இப்போ நாங்க போகணும், போய் பார்க்கணும்ல. நீங்களும் உங்களாலேயும் வர முடியாது. ஸ்ரீக்கு சரியாயிடுச்சுன்னா அதெல்லாம் வந்துருவோம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி விடு, நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். டேய் அப்பா அங்கிள் வாங்க, உள்ள வாங்க, வந்து உட்காருங்க. ஒன்னும் உங்ககிட்ட உட்காந்து பொறுமையா பேசுறதுக்கு நான் இங்க வரல. அங்கிள் என்னாச்சு அங்கிள் உங்களுக்கு? இங்க பாருடா, என் பொண்ணுங்க, என் பொண்ணை வர சொல்லு. அட அப்பா வர சொல்றேன்ப்பா, நீங்க வந்து உட்காருங்க. ஸ்ரீ உள்ளதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காளா இல்ல அடைச்சு வச்சிருக்கீங்களா? அங்கிள் உங்களுக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? உண்மையா தானே பேசிட்டு இருக்கேன். எங்க என் பொண்ணு? ஃபர்ஸ்ட் அவளை வர சொல்லுங்க. அங்கிள் உங்களுக்கு என்னாச்சு அங்கிள்? எதுக்கு அங்கிள் திடீர்னு இப்படி பேசுறீங்க? டேய் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்ரீயை வர சொல்லுங்களா.
அவ வந்தாதான் இவன் கொஞ்சம் வாய மூடுவான். அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். கூப்பிடுங்க. சரிப்பா, இதோ கூப்பிட்றேன். ஸ்ரீ ஸ்ரீ விக்கி என்ன? இங்கே வாயேன் ஒரு நிமிஷம். இதோ வரேன். இப்போ எதுக்கு என்ன? அப்பா ஸ்ரீ அப்பா எப்பப்பா வந்தீங்க? இப்பதாம்மா. நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆகல. எனக்கு என்னப்பா, நான் நல்லா தானே இருக்கேன். சரி வாமா, நம்ம வீட்டுக்கு போகலாம். என்னப்பா ஆச்சு? இல்லம்மா, இனிமே நீ இங்க இருக்க வேண்டாம். இந்த விக்கி கூட வாழவும் வேணாம். வா நம்ம போலாம். அப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க? அங்கிள், என்னாச்சு உங்களுக்கு? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? டேய், நான் ஒன்றும் உங்க யார்கிட்டயும் பேசல. என் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன். இதோ பாருங்க, நீங்கள் ஸ்ரீகிட்ட பேசுகிறீங்க, உங்கள் பொண்ணு தான். அதுக்கெல்லாம் நாங்கள் எதுவும் சொல்ல. அதில் எங்கள் ஃப்ரெண்டோட வாழ்க்கையை சம்மந்தப்படுத்திட்டு இருக்குல்ல, நாங்கள் கேள்வி கேட்போம். என்னடா கேள்வி கேட்பீங்க? இனிமே என் பொண்ணு இங்க இருக்க மாட்டான். மாமா ஸ்ரீ, நம்ம வீட்டுக்கு போலாம். அப்பா நீங்க சீரியஸா தான் பேசுறீங்களா? ஆமாம்மா, இனிமே இங்க இருந்துன்னா கஷ்டப்பட வேண்டாம். வா நம்ம போலாம். அப்பா என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? நீ வாமா ஸ்ரீ, நம்ம வீட்டுக்கு போலாம். அங்க போய் பேசிக்கலாம். இல்லப்பா என்னால வர முடியாது. ஏமா, இவனுங்க ஒன்று ஏதாச்சும் மிரட்டி வச்சிருக்காங்களா? சொல்லு, நான் இப்பவே என்னன்னு கேட்கறேன். ஐயோ அப்பா அதெல்லாம் இல்ல. டேய், ரொம்ப அடம்பிடிக்காம என்ன நினைச்சுன்னு வரை கேளுடா. அப்புறமேட்டு எதாவது முடிவெடுப்பியான். என்ன வேணா நடந்திருக்கட்டும். இனிமே என் பொண்ணு இங்க இருக்க மாட்டான். ஆனா அப்பா நான் இங்கதான் இருப்பேன். என்னம்மா ஸ்ரீ சொல்ற? உன்னை என்ன மிரட்டி வச்சிருக்காங்களா? சொல்லு. இவங்க ஏன் என்ன மிரட்டி வைக்க போறாங்க? எதுக்கு இப்படி உளறிட்டு இருக்கீங்க? நல்லா கேளுமா, என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியல. இவன் பாட்டுக்கு ஏதோ வந்து பேசுறான், என்னமோ பண்றான், எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா இங்க பாருங்க, நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன், நிம்மதியா தான் இருக்கேன். நீங்க என்னாச்சு, எதுக்கு இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியலப்பா. நான் இங்க இந்த இடத்த விட்டு வரமாட்டேன். என்னம்மா சொல்ற? இவங்க உன்னை கூட்டு வந்து அடிச்சுதானே வச்சிருக்கானுங்க. அதுவும் உங்க அம்மாவை மீறி தூக்கிட்டு வந்து வச்சிருக்கானுங்க. என்ன தூக்கிட்டு வந்தம்மா? யார் உங்க ஒய்ஃப் சொன்னாங்களா அங்கிள்? ஆமாண்டா, என்னோட ஒய்ஃப் இங்க வந்தப்ப இன்னும் அசிங்கப்படுத்தி அனுப்புறீங்களா? எந்த தைரியத்துல நீங்க அவளை அசிங்கப்படுத்தி அனுப்புறீங்க? இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா? அப்ப என் பொண்ணை பார்க்க தான் வந்தா, சரியா? அங்கிள், அவங்க பொண்ணை பார்க்க வந்தால் மட்டும் போதாதா? இங்கேருந்து கூட்டு போகணுன்னு ஏன் நினைக்கிறாங்க? ஆமாண்டா, நீங்க இப்படிலாம் அடிச்சுட்டு சித்திரவதை பண்றீங்களே. கூட்டிட்டு போதான் நினைப்பாங்க யாரா இருந்தாலும். ஐயோ அப்பா அப்பெல்லாம் எதுவுமே நடக்கல. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நான் இவங்க கூட விருப்பப்பட்டு தான்ப்பா வந்தேன். விருப்பப்பட்டு வந்தியா? ஆனா உங்க அம்மா சொன்னா உன்னை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்தானுங்கன்னு. அங்கிள், அவங்க சொல்லுவாங்க என்னென்னவோ, நீங்கள் வந்து பொறுமையாக கேட்க மாட்டீங்களா? என்ன அங்கிள் இப்படி பண்ணுறீங்க நீங்களே? என்னம்மா, என்னடம்மா நடந்துச்சு? ஆமாண்டா, அது இப்ப கேளு. அப்பா அம்மா அம்மா விடுங்கப்பா, அவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. நான் விருப்பப்பட்டு தான்ப்பா இங்கே வந்தேன். எனக்கு விக்கியை தான் பிடிச்சிருக்கு. நான் என் மேலே தான் தப்பு இருந்துச்சு. அதனால தான் நானே ஃபோன் பண்ணி இவங்க எல்லாரையும் வர சொல்லி இங்கே வந்துட்டேன்ப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, அம்மா சொல்கிறது எதுவுமே உண்மை இல்லை. தயவு செஞ்சு அதை மட்டும் நம்பிடாதீங்க. ஏடா டேய், பேச்சு புரியுதா உனக்கு? உன் பொண்ணு சொன்னாதான் நம்புவ நீ. இப்ப நம்புறியா? ஆனா அது ஆமா, இங்க என்னதான் நடந்துச்சு? ஏன் அங்கிள், வந்ததும் இதை பற்றி கேட்டிருந்தா பரவாயில்ல, வந்ததும் கத்துறீங்களே. சரி விடுங்க, ஏதோ நீங்களும் பொண்ணு மேலே இருக்க பாசத்தில் கத்திட்டீங்க. என்னதாம்மா நடந்துச்சு? அங்கிள், ஸ்ரீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸ்ரீ, என்னம்மா சொல்ற? உண்மையாவா? அங்கிள் அங்கிள், ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, அபாஷன் ஆயிடுச்சு. என்ன என்ன ஸ்ரீ, இதெல்லாம் உண்மையா? ஆமாப்பா. இதுக்கு காரணமே உங்கள் ஒய்ஃப் தான். என்ன?